சிங்கர்ஸ் குரல் அழகா வச்சுக்கிற சிங்கர்ஸ்க்கான ஒரு டிப்ஸ் சொல்லுங்க சார். ஃபாஸ்டிங் வந்து மனித இனம் கண்டறிந்த மிக மிக உடலை தூய்மைப்படுத்தக்கூடிய மிக முக்கியமான விஷயம். கருஞ்சீரகம் தான் மரணத்தை தவிர மற்ற அனைத்தையும் வெல்லக்கூடிய ஒரு இதுனா கருஞ்சீரகம் சொல்லியிருக்காங்க. எப்ப பார்த்தாலும் மைக்ரேன் ஹெட்டேக் வருது, தலைவலி வருது, ஒரு பக்கமா அடிக்குது, மொமட்டல் வருது, அந்த மாதிரி இருக்காங்களா, இஞ்சி மேல் தோலை சீவிட்டு மிகப்பெரிய அளவுல ஹோம் ரெமடிஸ் தான் சித்த மருத்துவத்தினுடைய துவக்கமே. எனக்கு மிக சிறப்பான அதிகமா யூஸ் பண்ற ரொம்ப ஈஸியான சில ஹோம் ரெமடிஸ் நீங்க சொல்லுங்க. ஃபார் டயபெட்டிஸ், ஃபார் அல்சர். நிச்சயமா வந்து சர்க்கரை வியாதிங்கிறது குணப்படுத்தி துடைத்து எரியக்கூடிய வியாதி கிடையாது, ஆனால் மிகச் சிறப்பாக கட்டுப்படுத்த முடியும். இப்ப வந்து ஆஸ்மா கம்ப்ளீட்டா கியூர் பண்ண முடியுமா? திரும்பி வராத முறையில கியூர் பண்ண முடியுமா? எந்த ஒரு சாதாரண காய்ச்சலா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு கொடிய உயிரை பறிக்கக்கூடிய நோயா இருந்தாலும் சரி, மருத்துவனுக்கு எந்த அளவுக்கு பங்கு இருக்கோ அதே அளவுக்கு அந்த நோயுற்றோருக்கும் பங்கு இருக்கு. வணக்கம் எல்லாருக்கும். This is Rehana here for Avalum Under the Sun. இன்னைக்கு பிரபல டாக்டர் சிவராமன் அவர்கள் இருக்காரு, சித்த வைத்தியர். அவர் வந்து பலருக்கும் விழிப்புணர்வு வரணும்னு நிறைய யூடியூப் வீடியோஸ் வெளியிட்டு இருக்காரு. அண்ட் அது தவிர எல்லாருக்கும் மருத்துவ உதவி செய்து கொண்டிருக்கிறாரு. அப்புறம் அவரும் தனியா கன்சல்டேஷன் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் அவருடைய ஸ்பீச் ஒவ்வொன்றும் நம்ம எல்லாருமே கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு ஸ்பீச். அவரோட ஒரு ஸ்பீச்சும் மிஸ் பண்ணவே கூடாது. சோ வணக்கம் சார். வணக்கங்க சார். நீங்க எவ்வளவு வருஷமா சித்த வைத்தியம் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் கிட்டத்தட்ட 27 வருஷங்கள் ஆச்சு. 93 இருந்து சித்த மருத்துவ பயிற்சி செய்துட்டு இருக்கிறேன். நான் 87, 93 வரைக்கும் சித்த மருத்துவ பட்ட படிப்பு பாளையங்கோட்டை அரசினர் சித்த மருத்துவ கல்லூரியில படிச்சுட்டு 93 முடிச்சேன். 93 முடிச்ச ஒரு வாரத்துல இருந்து பயிற்சி செய்துட்டு வரேன். சோ கிட்டத்தட்ட 26, 27 ஆண்டுகளாக சென்னையில தான் சித்த மருத்துவ பயிற்சி செய்துட்டு வரேன். சார், எனக்கு ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு. எந்த முக்கியமான கேள்வினா, எந்தெந்த வியாதிகளை நிச்சயமா சித்த மருத்துவத்துல குணப்படுத்த முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? ரொம்ப எஃபெக்டிவா இருக்க சித்த மருத்துவத்துல அப்படின்னா எந்தெந்த வியாதிகளை நீங்க குணப்படுத்த முடியும்? ரெஸ்பிரேட்டரி டிசீஸ் சொல்லக்கூடிய, இப்போ உதாரணமா சைனசைட்டிஸ், அப்புறம் வந்து ஆஸ்துமா, அது மாதிரியான விஷயங்கள்ல, அப்புறம் ஆரம்ப நிலை மூட்டு வலிகளை, நல்ல ஒரு ஆர்த்ரைட்டிஸ்ல வந்து ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எலும்பு தேய்வுகள்ல, அதுல ஆரம்ப நிலையில இருக்கிறதுல, அப்புறம் தோல் நோய்கள்ல, இவையெல்லாம் வந்து ரொம்ப உறுதியாக நிச்சயமா சித்த மருத்துவம் கொடுத்த உடனே நல்ல சரியாறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உள்ளது. ஆனா அதே நேரத்துல நான் ஒரு விஷயத்தை இந்த கேள்வியை ஒட்டிய பதில்ங்கிறதுனால உறுதியா சொல்றேன். எந்த ஒரு சாதாரண காய்ச்சலா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு கொடிய உயிரை பறிக்கக்கூடிய நோயா இருந்தாலும் சரி, மருத்துவனுக்கு எந்த அளவுக்கு பங்கு இருக்கோ அதே அளவுக்கு அந்த நோயுற்றோருக்கும் பங்கு இருக்கு. சோ ஒரு நோயுற்ற ஒரு மனிதர் வந்து அவருடைய பார்ட்டிசிபேஷன், அதாவது உணவு அடிப்படையில, வாழ்வியல் அடிப்படையில, அவருடைய எண்ணங்கள் அடிப்படையில, அதுல அவர் பங்கேற்றா மட்டும்தான் எந்த நோயுமே முழுமையா குணப்படுத்த முடியும். இப்ப உதாரணத்துக்கு ஒரு எப்படியாப்பட்டவருக்கும் நான் ஒரு மாத்திரை தூக்கி போட்டா அது சரியாயிரும் அப்படிங்கிற அர்த்தம் இல்ல. அவர் பார்ட்டிசிபேட் பண்ணணும். இப்ப நான் எனக்கு வயிற்று வலி இருக்கு, வயிற்று புண்களை சித்த மருந்து நல்லா குணப்படுத்தும். ஆனா வயிற்று புண்களுக்கு நான் ஒரு மருந்தை கொடுத்தா அவர் வந்து அந்த வயிற்று புண்கள் குணமாறதுக்குரிய அவருடைய முயற்சிகள் நிறைய இருக்கணும். உணவை கட்டுப்பாடா வச்சுக்கணும், காரம் எடுக்கக்கூடாது, மனம் ரொம்ப பதட்டமான மனம், பரபரப்பான மனம் இருக்கக்கூடாது. இதெல்லாம் சேர்ந்து இருக்கும்போது மட்டும்தான் எந்த ஒரு நோயா இருந்தாலும் முழுமையாக குணப்படுத்த முடியும். அதுதான் உங்கள்கிட்ட சொல்றேன். இப்ப வந்து டயபெட்டிஸ் எடுத்துக்கோங்க. இதுதான் இப்ப மோஸ்ட் பாப்புலர் வியாதி. அண்ட் அதுக்கு மருந்தும் கிடையாது. ஆங்கில மருத்துவம் எடுத்தா சில சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கலாம். சோ அதனால இப்போ சித்த மருத்துவத்துலதான் எல்லாரும் ஒரு நம்பிக்கை வச்சிருக்காங்க. சோ இந்த சித்த மருத்துவத்துல நீங்க டயபெட்டிஸை குணப்படுத்த முடியுமா, இல்ல கட்டுப்படுத்ததான் முடியுமா? கட்டுப்படுத்ததான் முடியும். நிச்சயமா வந்து சர்க்கரை வியாதிங்கிறது குணப்படுத்தி துடைத்து எரியக்கூடிய வியாதி கிடையாது, ஆனால் மிகச் சிறப்பாக கட்டுப்படுத்த முடியும். இப்ப எப்படின்னா, அதுவும் வந்து சில லிமிடேஷன் இருக்கு. இப்பதான் உங்களுக்கு சர்க்கரை ஆரம்பிக்கிற மாதிரி ஆகுது. ஒரு கடந்த ஓரிரு ஆண்டுகளாக கொஞ்சம் உங்களோட HbA1c கூடுது, கொஞ்சமா உங்களுடைய காலையில எழுந்து வெறும் வயிற்றுல பாக்குற சர்க்கரை அளவு கூடுது அப்படின்னா, சித்த மருத்துவத்துல நாங்க வந்து சில கஷாயம், ஆவார கஷாயம் கொடுப்போம், மதுமேக சூர்ணம் கொடுப்போம், கூடவே மிகச்சிறப்பான உணவு வழக்கங்கள் கொடுப்போம்.
இது மாதிரி கசப்பும் துவர்ப்பும் உள்ளது நிறைய எடுத்துக்கிட்டு இனிப்பு அறவே தவிர்க்க சொல்லுவோம். உணவுகள்ல வந்து நிறைய சிறுதானியங்கள், அப்புறம் வந்து மில்லட்ல வந்து அரிசியில வந்து மரபு அரிசி முறைகள், வெள்ளை அரிசியை விலக்கிட்டு நல்ல கைக்குத்தல் அரிசி எடுத்துக்க சொல்றது, நிறைய காய்கறிகள் கீரைகளை வச்சுக்கிட்டு தானியங்களினுடைய அளவை மிக குறைவா எடுக்க சொல்றது. இப்படி எல்லாம் நாங்க ஒரு உணவு திட்டம் கொடுப்போம். அந்த உணவு திட்டத்தை பின்பற்றி கஷாயங்கள் மாத்திரை எடுத்தாங்கன்னா சர்க்கரை மிகச்சிறப்பான கட்டுப்பாட்டுக்கு வந்துடும். கூடவே உடல் பயிற்சி, மூச்சு பயிற்சி எல்லாம் செய்யும்போது குறைஞ்சிரும். பட் இதே வந்து ஒரு இன்சுலின் டிபெண்டன்ட் டயபெட்டிக்கா இருக்காங்க, அவங்களுக்கு வந்து காலையில 30 யூனிட் சாயந்தரம் 15 யூனிட் டாக்டர் போட சொல்லியிருக்காங்க, 20 வருஷமா டயபெட்டிக் அப்படின்னா எல்லாத்தையும் விட்டுட்டு சிறு மருந்தை வச்சு சரி பண்ணிட முடியாது. அப்படியான சூழல்ல அவர்களுடைய நவீன மருத்துவத்தை பின்பற்றி கொண்டு எங்களுடைய உணவு பழக்க வழக்கங்களை முதல்ல கொடுப்போம். அப்ப அது படிப்படியா குறையும் போது அவங்க நவீன மருத்துவரே அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா டோஸை குறைப்பாங்க. அத இப்ப நல்லா தானே இருக்கு, HbA1c போன தடவை 9 இருந்துச்சு, 7 வந்துருச்சு, டோஸை நீங்க 20 யூனிட் போல 10 யூனிட் நவீன மருத்துவர் சொல்லுவாரு. அந்த இடங்கள்ல கூட்டு மருத்துவ சிகிச்சை தான் சரியா இருக்கும். இன்டகிரேட்டட் அப்ரோச் அப்படிம்பாங்க. ஒரு நவீன மருத்துவரும் சித்த மருத்துவரும் ஒருங்கிணைந்து அந்த மாதிரியான நாள்பட்ட சர்க்கரை நோயாளிகளுக்கு எல்லாம் குணப்படுத்தும். ஸோ அதனால சர்க்கரையை சித்த மருந்துகள் மிகச் சிறப்பாக கட்டுப்படுத்தும். ஆரம்ப நிலையில அதிகமா இருக்கக்கூடிய சூழல்ல கூட்டு சிகிச்சையும் கூடவே உணவு கட்டுப்பாடு, வாழ்வியல் முறைகள் சிறப்பா இருக்கணும். ஆஸ்துமா கம்ப்ளீட்டா கியூர் பண்ண முடியுமா? நிச்சயமா. ஆஸ்துமாவை நன்ற, அதாவது இளவயதில், அதுவும் அகைன் சர்க்கரை வியாதி மாதிரிதான். ஆஸ்துமாவை முதல்ல இனம் கண்டறிஞ்ச உடனே அப்பப்ப இப்ப வீஸ் வர ஆரம்பிக்குது. இப்ப குழந்தை பருவத்துல வந்து தெரியுது, ஒரு 10 வயசு குழந்தை 8 வயசு குழந்தைக்கு வந்து வீசிங் வந்துகிட்டே இருக்குன்னா ஆரம்பத்திலேயே சரியா சிகிச்சை கொடுத்து நல்ல மூச்சு பயிற்சி பண்ணா முழுமையாக குணப்படுத்த முடியும். ஒருவேளை 25 வருஷம் 30 வருஷம் ஆஸ்மாட்டிக் அப்புறம் வந்து பண்ணாங்கன்னா கட்டுப்படுத்ததான் முடியும். அகைன் வந்து திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள், சாத்தியங்கள் இருக்கும். ஆனா முன்னாடி இருந்த மாதிரி ஒரு எந்த நேரமும் இன்ஹேலர் யூஸ் பண்ணிட்டு இருக்கணும், என்ன எந்த நேரமும் வந்து மூச்சுக்குழலை விரிவடைய செய்ய வேண்டிய சிரப்ஸ் எடுத்திருக்க வேண்டியங்கிற அவசியம்லாம் இல்லை. அந்த அளவுக்கு கட்டுப்படுத்திட முடியும். ஆஸ்துமா மிகச் சரியாக குணப்படுத்தக்கூடிய, கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு வியாதி சித்த மருத்துவத்துல. அதுக்கு என்னன்னா குறிப்பா வந்து ஆஸ்துமா மாதிரியான விஷயங்கள்ல உணவுக்கும் மூச்சு பயிற்சிக்கும் பெரிய பங்கு இருக்கு. சித்த மருத்துவம்னு எடுத்துக்கிட்டாலே எந்த ஒரு நோயா இருந்தாலும் வெறுமன மருந்துகளை மட்டும் வைத்து அதை குணப்படுத்திட முடியாது. அகைன் சித்த மருத்துவம் நாங்க அடிக்கடி சொல்றது என்னன்னா ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுக்குற மருந்து கிடையாது. ஒருத்தர் வந்தாங்க அப்படின்னா ஆஸ்துமான்னு வந்தாங்கன்னா எதனால அது வந்து அதிகரிக்குது, உணவு பழக்கத்தினால அது கூடுதா, இல்லைன்னா வந்து சுற்றுச்சூழல்ல இருக்கக்கூடிய நிறைய பொல்யூஷன் மாசுக்கள்னால கூடுதா, இல்ல அவருக்கு மன அழுத்தம், பதட்டம், பிரஷர் அதனால வருதாங்கிறதுனால நாங்க அந்த டயக்னோசிஸ் வந்துட்டு அதுக்கேத்த மாதிரியான மருத்துவம், அதுக்கேத்த மாதிரியான வாழ்வியல், அதுக்கேற்ற மாதிரியான உணவுகள், இந்த மூணையுமே சொல்லுவோம். சோ அதனால எந்த ஒரு நோய்க்கும் வந்து முழுமையா அதனோட பிடியிலிருந்து வெளியே வரணும்னா மருந்தோடு சேர்ந்து உணவு பழக்கத்தையும் வச்சுக்கணும். அதுவும் குறிப்பா ஆஸ்துமா பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து நீர் காய்கறிகள் எல்லாம் குறைக்கணும். சொரக்காய், பூசணிக்காய், வெள்ளரிக்காய் அந்த மாதிரி காய்கறிகளை அவாய்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் நல்ல மிளகுத்தூள் எல்லாத்துலயும் போட்டுக்கணும். அப்புறம் இது இல்லாம வந்து பால் இரவுல சாப்பிட்ற பழக்கம் இருந்தா விட்டுறணும். ராத்திரியில பால் குடிக்க கூடாது. பால் பொருட்களே மிக குறைத்து கொள்ளணும். பால் பொருட்கள்ல மோர் மட்டும் மிகச் சிறப்பு. மற்ற பொருட்கள் எல்லாம் மோர் ஆஸ்மா பேஷண்ட் சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு இன்னும் ஜாஸ்தி வரும்ல சார் ஆஸ்மா? எல்லாருக்கும் கிடையாது, எல்லாருக்கும் கிடையாதுமா. ஒரு சில உடல்நருக்கு மட்டும்தான் இருக்கும். அப்படி இருக்கவங்களுக்கு கூட மோர்ங்கிறது கொஞ்ச காலம் மருத்துவம் கொடுத்ததுக்கு அப்புறம் எடுத்துக்கொள்ளலாம். மோர் வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு ப்ரோபயாட்டிக், உடல்ல இருக்கக்கூடிய நல்ல செய்யற பாக்டீரியாக்களை வர வைக்கும். அந்த பாக்டீரியாக்கள் நல்லா இருந்ததுன்னா அவங்களுடைய எதிர்ப்பாற்றல் நல்லா இருக்கும். அதுக்காக நாங்க மோரை வந்து புளிப்பில்லாத, அதாவது நேத்து உறவிட்ட தயிர்ல இருந்து நல்லா நீர்த்து மோராக்கி அதை எடுக்க சொல்லுவோம். அப்படி எடுத்துக்கொள்ளலாம். ஓகே, இப்போ ஹோம் ரெமடிஸ்னு சில விஷயங்கள் இருக்கு. சோ இந்த ஹோம் ரெமடிஸ் மேல எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை. ஏன்னா அவங்க வந்து தினம் வந்து வீட்டுல சாப்பிடுற விஷயங்கள்லயே சில விஷயங்களை குறைக்க முடியும், கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு நினைக்கும் போது அதை ரொம்ப சேஃபா சாப்பிடுறாங்க. இப்போ ஒரு மருந்துன்னு போகும்போது எல்லாரும் பயப்படுறாங்க. சொல்றது இது ஒரு சைடு எஃபெக்ட் இருக்குமா அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். இதுக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்கணும், உணவு கட்டுப்பாடு இருக்கணும், அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. சோ ஆனா ஹோம் ரெமடிஸ்ன்னு போகும்போது இந்த இனிஷியல் லெவல்ல இருக்கிற, பிகினிங்ல இருக்கிற வியாதிய ஜஸ்ட் இப்பதான் வியாதி வந்திருக்கு அப்படின்னா அந்த மாதிரி லெவல்ல இருக்கிற வியாதியெல்லாம் இந்த ஹோம் ரெமடிஸ் கியூர் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறோம். அட்லீஸ்ட் கட்டுப்படுத்த முடியும்னு நினைக்கிறோம். சோ இந்த ஹோம் ரெமடிஸ் மேல உங்களுக்கு எவ்வளவு நம்பிக்கை இருக்கு?
மிகப்பெரிய அளவுல ஹோம் ரெமடிஸ் தான் சித்த மருத்துவத்தினுடைய துவக்கமே. அதாவது வீட்டு வைத்தியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளோட கல்ச்சர்ல, நம்ம நாட்டுல பாத்தீங்கன்னா, நம்ம நாடுல உலகத்தினுடைய எல்லா இடங்கள்லயும் ஒரு தனி மனித அக்கறை இருக்கு இல்லையா? நம்ம வீட்டுல இருக்கிற பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன வலி, சின்ன வேதனைன்னா, நமக்கு இருக்கிற கையில கிடைக்கக்கூடிய உணவுப் பொருட்கள், அருகாமையில இருக்கக்கூடிய செடியை வச்சு ஒரு எளிய இன்டர்வென்ஷன் மூலமா அவங்கள சரிப்படுத்துறதுங்கிறது ஒரு மிக மிக முக்கியமான விஷயம். இன்னைக்கு இன்றைய சமுதாயம் அதை ரொம்ப இழந்துருச்சு. இப்ப நம்ம எல்லாம் சின்ன பிள்ளையில இருக்கும்போது, ஒரு 8 வயது 10 வயதுல இருக்கும்போது, ஒரு உடனடியாக ஒரு வயிறு சரியா இல்ல, கேஸ்ட்ரைட்டிஸ் இருக்கு, இல்லைன்னா மலம் வந்து சரியா போல, இல்ல லேசா மூக்கடைச்ச மாதிரி இருக்கு அப்படின்னா உடனே அம்மா வந்து வீட்டுல போய் ஒரு சுக்கு தட்டி கொடுக்கறது, இல்லைன்னா ஒரு ஏதாவது ஒரு ஓம கஷாயம் போட்டு கொடுக்கறது, ஒரு துளசியில கஷாயம் போட்டு கொடுக்கறது, அப்புறம் அரத்தைய தட்டி கொடுக்கறது, இது மாதிரியான கை வைத்தியங்கள் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க மிக தெளிவா செஞ்சு கொண்டே இருந்தாங்க. ஆனா அதுக்கு அடுத்த தலைமுறை, நம்ம தலைமுறை, அடுத்த தலைமுறைகள்லாம் அந்த நாலேஜே டிரான்ஸ்பர் ஆகல. அது அவசியம் இல்லாத நாலேஜ் ஆகப்படுச்சு. அடுத்து இன்னொன்னு, மேற்கத்திய அறிவியல், மேற்கத்திய விஞ்ஞானம் தான் சரி, இது மாதிரி கை பழக்க வழக்கங்கள்லாம் தவறு அப்படிங்கிற ஒரு தப்பான அபிப்பிராயத்துக்குள்ள வந்துட்டாங்க. அப்படி அதுதான் நம்மளுடைய வீழ்ச்சிக்கு முதல் காரணம். நம்ம எல்லாருக்குமே அடிப்படையில நம்ம வீட்டு பொருட்களை கையாண்டு ஒரு பிரைமரி ஹெல்த் கேர்ல மேனேஜ் பண்ணதுக்கான ஒரு அறிவு நம்ம விட்டுறவே கூடாது. அதே சமயத்துல இன்றைக்கு நவீன அறிவியல் படி சொல்லக்கூடிய விஷயங்களை எதுவரை பிரைமரி ஹெல்த், எந்த பிரைமரி ஹெல்த் கேர் வரைக்கும் வீட்டு வைத்தியம் பண்ணிக்கலாம், எந்த நேரத்துல மருத்துவர்கிட்ட போகணும் அப்படிங்கிற ஒரு புரிதல் நம்ம வீட்டுல அத்தனை பேருக்கு இருக்கணும். இன்னைக்கு வந்து என்னன்னா, தொட்டதுக்கெல்லாம் தூக்கிட்டு டக்குன்னு ஆஸ்பத்திரிக்கு ஓடுறது, தட்டுன போறது, இது வந்து ஒரு பிழையான ஒரு விஷயமா மாறிடுது. அப்படி இல்லாம நம்ம வீட்டுல இருக்கிற அஞ்சரை பெட்டி, நம்ம வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய சிறு சிறு அந்த மணமூட்டி ஜாமான்கள், கீரை, காய்கறிகள், இது எல்லாமே எப்படி உடல் நலத்தை நலமா வச்சுக்கும், எப்படி நோய்களை போக்குங்கிற ஒரு புரிதல் வந்து நம்ம குடும்பத்துல, நம்ம என்ஜினியரா இருக்கலாம், டாக்டரா இருக்கலாம், ஆடிட்டரா இருக்கலாம், மியூசிஷியனா இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஆனா நம்ம எல்லாருக்கும் நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு பொருட்களை பற்றிய ஒரு மிக ஒரு ஆழமான மருத்துவ அறிவுங்கிறது நமக்கு தெரியணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மூலமா தான் நம்ம நல்ல ஆரோக்கியமான சமுதாயத்தை கட்டமைக்க முடியும். சரி, எனக்கு மிக சிறப்பான, அதிகமா யூஸ் பண்ற ரொம்ப ஈஸியான சில ஹோம் ரெமடிஸ் நீங்க சொல்லுங்க. ஃபார் டயபெட்டிஸ், ஃபார் அல்சர், இதெல்லாம் ரொம்ப காமன் ப்ராப்ளம். அப்புறம் ஃபார் பிபி. அதாவது முதல் விஷயம் வந்து ஒரு பிரைமரி ஹெல்த் கேர்மாங்க. அதாவது உடனடியா நம்ம வீட்டுல அன்னாடம் பார்க்கக்கூடிய சின்ன சின்ன விஷயம். மலம் சரியா போல, மோஷன் சரியா போல, ரொம்ப முக்கியமான விஷயம். தினம் காலையில் எழுந்த உடனே எந்தவித சிரமமும் இல்லாமல் மலம் கழிந்தா பாதி நோய் வராது. அப்ப அதுக்கு என்ன பண்ணலாம், வீட்லயே வந்து கடுக்கா பொடி வாங்கி வச்சுக்கணும். கடுக்காய் வந்து கடைகள்ல, நாட்டு மருந்து கடையில கிடைக்கும். அதை வாங்கி வச்சுட்டு இரவுல அந்த கடுக்காயை வந்து பொடி செஞ்ச ஒரு கடுக்கா தூள், இப்ப அப்படியே கடுக்கா தூளாவும் கிடைக்கும், அப்படி வாங்கிக்கலாம். இல்ல கடுக்கா பொடியை வாங்கி வச்சு பொடி பண்ணிக்கலாம். ஒரு அரை தேக்கரண்டி இரவுல வாயில போட்டு வெது வெதுப்பான தண்ணீர் குடிச்சிட்டு படுக்க போறதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் வெந்நீர், காலையில எழுந்த உடனே ஒரு கிளாஸ் தண்ணீர் குடிச்சிட்டு சிறு நடை நடந்தாலே மலச்சிக்கல் போயிடும். இதே குழந்தைங்க, ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு மலச்சிக்கல் இருக்கு, நல்ல ஒரு கைப்பிடி காஞ்ச திராட்சை, ரைசின்ஸ் சொல்லக்கூடிய ட்ரை ரைசின்ஸ், அந்த கிஸ்மிஸ் பழம், அதை நல்லா ஒரு கைப்பிடி எடுத்து தண்ணியில ஊற வச்சுட்டு ராத்திரி அதை வந்து கையில பசிச்சு அந்த தண்ணீரை குடித்து கொள்ளலாம். அது இரவுல. ரொம்ப சின்ன பிள்ளைங்க 2 வயசு 3 வயசுனா அந்த மாதிரி ரைசின்ஸ் கொடுக்கலாம். பெரியவங்களா இருந்தா கடுக்காய் தூள் கொடுக்கலாம். அப்புறம் நெஞ்ச கரிச்சுக்கிட்டே இருக்கு, எதுக்கு அடிக்குது, சாப்பிட்ட உணவு கொஞ்சம் சாப்பிட்டாலே வயிறு உப்பிக்குது, எதுக்கு அடிக்குது அப்படின்னா, உணவுக்கு அப்புறம் நல்லா ஒரு கிளாஸ் வந்து சீரக தண்ணீர், இப்ப கேரளா பீப்புள் எல்லாம் குடிப்பாங்க இல்லையா, ஒரு கிளாஸ் வெது வெதுப்பான சீரக தண்ணி குடிக்கலாம். மோர்ல ஒரு 2 துளி பெருங்காயம் அதை போட்டு, பிளாக் சால்ட் போட்டு அந்த மோரை வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் எடுத்துக்கொள்ளலாம். அப்புறம் சாப்பாட்டிலேயே வந்து முதல் உருண்டை சாப்பிடும் போது ஒரு தேக்கரண்டி, ஒரு அரை ஸ்பூன் அல்லது 1 ஸ்பூன் வந்து கருவேப்பிலை பொடி போட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம். சில குழந்தைகளுக்கு வந்து ஆசன வாயில வந்து ஒரு மாதிரி அரிப்பு இருந்துகிட்டே இருக்கும், ஏனஸ்ல இச்சிங் இருக்கும், வேர்ம்ஸ் இருக்கும், பொடி பொடி வேர்ம்ஸ் இருக்கும். அவங்களுக்கு நல்லா வேப்பம்பூ ரசம் வைக்கிறப்ப 1 ஸ்பூன் வேப்பம்பூவை போட்டு அதை கொதிக்க வச்சு அந்த ரசம் எடுத்துக்கொள்ளலாம். சில குழந்தைகளுக்கு எப்போ மூக்கடைச்சிட்டு, பெரியவங்களோ குழந்தைகளோ மூக்கடைக்கிறது, தும்மல், இருமல் அப்படி இருந்ததுன்னா, நல்லா ஒரு கைப்பிடி துளசி, ஒரு கற்பூரவல்லி இலை 4 இலை, ஒரு சின்ன துண்டு அரத்தை,
வெத்தலை 2 அரத்தைனா வெத்தலை. இது சித்திரத்தையா சார்? 4ல எது கிடைக்குதோ எதுமா சித்திரத்தைன்னு சொல்றீங்களா? அரத்தைனா சித்திரத்தை தான். சித்தரத்தை ஆமா. சித்தரத்தை ஒரு துண்டு, வெத்தலை நான் ஒரு 2 வெற்றலை, 4 மிளகு. சரி, எனக்கு அறுத்தை இல்ல, நான் போடலாமா? போட்டுக்கொள்ளலாம். எனக்கு வெத்தலை கிடைக்கல, துளசியும் கற்பூரவள்ளி இருக்கு, எடுத்துக்கொள்ளலாம், தப்பு இல்லை. இப்ப துளசி, வெத்தலை, சித்தரத்தை, கற்பூரவள்ளி, மிளகு இத நல்லா போட்டு ஒரு கஷாயம் போட்டு காலையில ஒரு வேளை, அது மாதிரி சளி இருக்கிறவங்க, நெஞ்சு சளி இருக்கிறவங்க, மூக்கடப்பு இருக்கிறவங்க, தும்மல் இருக்கவங்க ஒரு கிளாஸ் இந்த கஷாயம் வந்து குடிக்கலாம். இது வந்து நெஞ்சில கபம் கட்டி வரக்கூடிய தலைவலி சளிக்கு ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கு அப்படிலாம் இல்லை சார், எப்ப பார்த்தாலும் மைக்ரேன் ஹெட்டேக் வருது, தலைவலி வருது, ஒரு பக்கமா அடிக்குது, கொமட்டல் வருது, அந்த மாதிரி இருக்காங்களா, இஞ்சி மேல் தோலை சீவிட்டு நல்லா சின்ன சின்னதா வெட்டி தேன்ல ஊற வச்சிடும். ஊற வச்சு அந்த காலையில எழுந்து 2 துண்டு இஞ்சி வித்து தேன் மார்னிங் பிரஷ் பண்ண உடனே முதல்ல சாப்பிடலாம். அது வந்து பித்தத்தை நல்லா குறைக்கும், அந்த மைக்ரேன் ஹெட்டேக் நல்லா குறையும். சார், எனக்கு வந்து சர்க்கரை, ரத்த கொதிப்பெல்லாம் என்ன செய்யணும், என்னமோ மாத்திரை எடுக்கிறேன், ஆனாலும் எனக்கு கொஞ்சம் ரெகுலரா படணுமா, நல்ல கருஞ்சீரகம், வெந்தயம், ஓமம். இதுல வந்து வெந்தயத்தை வந்து ஒரு 100 கிராம், கருஞ்சீரகம் 50 கிராம், ஓமம் வந்து 25 கிராம். இது 1:2:3 பாங்க. ஓமம் ஒரு பங்குன்னா கருஞ்சீரகம் 2 பங்கு, வெந்தயம் 3 பங்கு பொடி பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் மத்தியானம், ஒரு 1/2 ஸ்பூன் ராத்திரி, ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்தோம் அப்படின்னா அது வந்து சக்கரை வியாதிக்கு நல்லது, வெயிட் குறைக்க நல்லா இருக்கும், ரத்த கொழுப்பு குறைக்கிறதுக்கு நல்லா இருக்கும். இதெல்லாம் மருந்து இல்ல, உங்களுடைய மருத்துவத்துக்கு துணையாக இருக்கக்கூடிய உணவு. நீங்க என்ன மருத்துவம், சக்கரை வியாதிக்கு என்ன மருத்துவம் எடுத்துக்கொள்ளுங்க. அதோட சேர்த்து எடுத்தோம்னா, இப்ப வெந்தயம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இருக்கிறதுலயே சாலிபிள் ஃபைபர், இன்சாலிபிள் ஃபைபர் ரெண்டும் நிறைய இருக்கிறது வெந்தயம் தான். மிகச்சிறப்பானது. ஆண்கள், பெண்கள், அப்புறம் நம்மளோட ரத்த கொழுப்பு குறையறதுக்கு, மாரடைப்பு வராம தடுக்கிறது எல்லாத்துக்கும் வந்து வெந்தயம். ஈரல்ல ரத்த கொழுப்பு படியுது, அதுக்கும் வெந்தயம் தான் நல்லது. கருஞ்சீரகம் இன்னைக்கு உலகம் முழுக்க உற்று பார்த்து கொண்டிருக்கிற ஒரு மிக முக்கியமான பொருள். கலோஞ்சி சீடு அடிப்பாங்க, பிளாக் குயின் சீடுபாங்க. அந்த கலோஞ்சி சீடுங்கிறது வந்து உடம்புல நடக்கிற தேவையற்ற இன்ஃப்ளமேஷனை குறைக்கும்னு கண்டுபிடிச்சிருக்கான். இந்த கருஞ்சீரக எண்ணெயில வந்து அந்த எண்ணெயை வந்து நம்ம உணவுல நம்ம தினம் சேர்த்து கொண்டு வரும்போது புற்றுநோய் வரைக்கும் தடுக்க முடியும் என்று ஆய்வுகள் வந்து சொல்லிட்டு வராங்க. இன்னைக்கு உலகம் முழுக்க அதிகம் ஆராயம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லிருக்காரு, வந்து மனுஷனுக்கு மரணத்தை தவிர வேற எல்லா வியாதிகளும் கருஞ்சீரகம் குணமாக்கும் அப்படின்னு சொல்லிருக்காரு. அதான் இஸ்லாத்துல மிக பாராட்டி ஒரு பாராட்டு பெற்ற ஒரு இதுனா கருஞ்சீரகம் தான். மரணத்தை தவிர மற்ற அனைத்தையும் வெல்லக்கூடிய ஒரு இதுனா கருஞ்சீரகம் சொல்லியிருக்காங்க. சோ அதை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஓமம் அது மாதிரி, ஓமம் வந்து ஒரு முக்கியமான ப்ரீபயாட்டிக். நம்ம வந்து நம்ம சாப்பிடுற உணவு நமக்கானது மட்டும் இல்லை, நம்ம வயிற்றுல குடியிருக்கிற ஏராளமான பாக்டீரியாக்கள், ஏராளமான நுண்ணுயிரிகள், நமக்கு நல்லது செய்யற விஷயங்கள் எல்லாத்துக்கும் ஊட்டம் கொடுக்கறது ஓமம். சோ அப்போ வெந்தயம், கருஞ்சீரகம், ஓமம் பொடி பண்ணி வச்சு தினம் நம்ம எடுத்துட்டு வந்தோம்னா அது பல வகையில நல்லா இருக்கும். சோ இத வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் எடுக்கலாம். இந்த கருஞ்சீரகம் சூடு அப்படின்னு சொல்றாங்களா சார்? அது குறைக்கிறதுக்கு என்ன பண்றது? அதுக்கு மேல தயிர் குடிக்கலாம். இந்த ரெண்டையும் சேர்க்கிறோம், அதனாலதான் வெந்தயத்தை சேர்க்கிறோம். வெந்தயம் குளிர்ச்சி, கருஞ்சீரகம் சூடுங்கும் போது ரெண்டும் சேர்க்கும் பேலன்ஸ் ஆயிடும். சில பேருக்கு தனி கருஞ்சீரகம் சாப்பிட்டா சூடு வரும், அப்ப வெந்தயத்தை சேர்க்க சொல்றோம். ஓமம் வந்து இது ரெண்டுல கேஸ் ஃபார்ம் ஆகாது. இப்போ சில பேர் கருஞ்சீரகம் வெந்தயம் சேரும் போது வயிறு, ஏன்னா நார்த்தன்மை இருக்கு, எண்ணெய் பொருள்னால ஜீரணம் ஆகாது. ஓமம் சேர்ந்ததுன்னா ஜீரணத்தை உண்டாக்கிடும். இது ரொம்ப பியூட்டிஃபுல் காம்பினேஷன். இது அது மாதிரி நம்ம வீட்டுல சாப்பிட்டாலே நிறைய வியாதிகளுக்கு இது மருந்து அப்படின்னு சொல்லலாம்ல சார்? கண்டிப்பா. நம்ம மிக எளிய இது நம்மளே வீட்டுல ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பல வியாதிகளுக்கு வந்து நம்ம போக்குறதுக்கு உதவியா இருக்கும். அடிப்படையில ஒரு மனிதனுடைய சீரணம் நலமாக இருந்து, நம்ம குடல்ல இருக்கக்கூடிய நல்லது செய்யற பாக்டீரியாஸ் நல்லா வச்சிருந்து, இன்ஃப்ளமேஷன்ஸ் நடக்காம இருந்ததுன்னா அதுவே பல வியாதிகள் வராம பார்க்கும். அந்த 3 வேலையும் இந்த வெந்தயம், கருஞ்சீரகம், ஓமம் வந்து மிகச் சிறப்பா செய்யும். சார், இந்த வெந்தயம், ஓமம், கருஞ்சீரகம் வந்து தேன்ல வச்சு சாப்பிடணுமா, இல்ல கொதிக்க வச்சு சாப்பிடணுமா, இல்ல அப்படியே பவுடர் சாப்பிடணுமா? ஓகே, ஏன்னா எனக்கு வந்து இது 3த்தையும் கொதிக்க வச்சு சாப்பிடுறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த ஃபிளேவர். சோ அது நல்லதா இல்ல இப்படிதான் சாப்பிடணும்? நேரடியாக சாப்பிடுவதுதான் நல்லது. எதுக்காக சொல்றேன்னா, கொதிக்க வச்சு எடுக்கும் போது அந்த வாட்டர் சாலிபிள் எக்ஸ்ட்ராக்ட் மட்டும்தான் அதுல கிடைக்கும். ஃபைபரை நீங்க லூஸ் பண்ணிடுவீங்க. உதாரணமா தண்ணியில கொதிக்க வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொதிக்க வச்சீங்கன்னா அந்த கருஞ்சீரகத்தோட எண்ணெய் கொஞ்சம் வந்துடும்,
வெந்தயத்துல இருக்கக்கூடிய சில குறிப்பிட்ட விஷயங்கள் வரும். ஆனா நிறைய ஃபைபரை இழந்துருவோம் நம்ம. சோ அப்படியே பொடி செய்து சாப்பிடுறதா ஃபர்ஸ்ட் சாய்ஸ். எனக்கு ஒரு நாள் இல்ல எனக்கு அந்த பிளேவர் பிடிக்குது, நான் அந்த ட்ரிங்க் எடுத்துக்கிறேன்னா அதனால தப்புலாம் இல்லை. பட் முழுமையான பயிர் வேணும்னா அப்படியே பொடி பண்ணி சாப்பிடுறதா நல்லது. ஓகே சார். இப்போ ஃபாஸ்டிங் ரொம்ப நல்லது அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்னு ஒரு புது கான்செப்ட் வந்திருக்கு. சோ எல்லாரும் இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்க கடைபிடிக்கிறாங்க. 12 hours ஃபாஸ்டிங், 16 hours ஃபாஸ்டிங் அப்படின்ட்டு. சோ நம்ம வந்து ஒரு ரிலிஜியஸா ஃபாஸ்டிங் இருப்போம், அது வேற விஷயம். பட் வந்து மருத்துவத்துக்காக ஃபாஸ்டிங் இருக்கிறது வந்து வேற விஷயம். ஹெல்த்துக்காக ஃபாஸ்டிங் இருக்கிறது வேற விஷயம். சோ இப்போ இத பத்தி என்ன நினைக்கிறீங்க நீங்க? ஃபாஸ்டிங்கிறது மிக மிக நல்ல விஷயம். அது ரிலிஜியஸ்ல சொன்னா கூட, ரிலிஜியஸ்ல ஏன் சொல்றாங்க, உடல் நல்லா இருந்தாதான் நம்முடைய எண்ணங்கள் நல்லா இருக்கும், நம்மளுடைய இறைவனை நோக்கி நம்ம போறது நல்லா இருக்கும் எல்லாமே. இப்போ இங்க தாந்திரிக பிலாசபின்னு இருக்கு, அதுல என்ன சொல்லுவான், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனேம்மா. உடம்பு நல்லா இருந்தாதான் இறைவனை நோக்கி போக முடியும் அப்படிங்கிறது. இஸ்லாத்துல அவங்க வந்து முழுமையா ஃபாஸ்டிங் இருக்காங்கன்னா அதுக்கான அடிப்படை காரணம் என்ன, உடல் சரியாக உன்னுடைய நச்சுக்கள்லாம் போய் உன் எண்ணங்கள் தூய்மையாகி அந்த எண்ணங்கள் தூய்மை மூலமாக நீ இறை நோக்கி வழிபட்டேன்னா உன்னுடைய ஞான வழிக்கு போக முடியுங்கிறதா. அதனால இதை பிரித்து பார்க்க முடியாது. இது வந்து ரிலிஜியஸ் எல்லாம் யோசிக்க முடியாது. ஃபாஸ்டிங் வந்து மனித இனம் கண்டறிந்த மிக மிக உடலை தூய்மைப்படுத்தக்கூடிய மிக முக்கியமான விஷயம். இன்றைய அறிவியல் அதுல நிறைய என்னெல்லாம் நடக்குதுன்னு கண்டுபிடிக்கிறாங்க. ஃபாஸ்டிங்ல என்ன டீடாக்சிஃபை ஆகுது, ஃபாஸ்டிங்ல என்ன நல்ல சுரப்புகள் உருவாகுது அப்படிலாம் இன்னைக்கு அறிவியல் பூர்வமா கண்டுபிடிக்கிறாங்க. இப்ப இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கிறது கடந்த 5-6 வருஷமா அதிகம் பேசப்படுது. ஆனா இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பத்தி சமணர்கள் என்னைக்கோ சொல்லியிருக்காங்க. அதிகாலையில நீ காலையில சூரிய வெளிச்சம் இருந்த உடனே ஒன்னு எடுத்துக்கோ, சூரியன் அடையும் போது ஒன்னு எடுத்துக்கோ, 2 வேளை தவிர மீதி எதுவும் எடுக்கக்கூடாதுன்னு 2000 வருஷம் முன்னாடி பேசின பேச்சுதான். அதனால இந்த 12 மணி நேரம் ஃபாஸ்டிங், 16 மணி நேரம் ஃபாஸ்டிங்லாம் இப்ப இவங்க வந்து நவீன அறிவியல் அடிப்படையில அதை உணர்றாங்க. ஆஹா, இது இவ்வளவு அருமையான விஷயமாச்சே. இப்படி இருக்கும்போது நம்ம உடம்புல இப்ப இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்ல மெசசூட்ஸ் மெடிக்கல் யூனிவர்சிட்டி என்ன கண்டுபிடிக்கிறான், நீ சாப்பிடாம இருக்கிற வயிறு காலியா இருக்கிற நேரத்துல உடம்பு தன்னைத்தானே ரிப்பேர் பண்ணக்கூடிய பல விஷயங்கள் நடக்குது அப்படின்னு இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. இதைத்தானே நம்ம ஊர்ல நோன்பு இருத்தலா இருக்கட்டும், நம்ம ஃபாஸ்டிங்கா இருக்கட்டும், நீ வெறுமனே எம்டியா வயிற்றுல இருக்கும் போது உடல் தன்னைத்தானே ரிப்பேர் பண்ற மாதிரி மனமும் தன்னைத்தானே ரிப்பேர் பண்ணும். சிங்கர்ஸ் குரல் அழகா வச்சுக்கிற சிங்கர்ஸ்க்கான ஒரு டிப் சொல்லுங்க சார். இன்னும் அதை விட இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னன்னா, ப்ரீமெச்சூர் பேபி இல்லையா, ஒரு குழந்தை வந்து 30 வாரத்துல பிறந்துருச்சு, 25 வாரத்துல பிறந்த, அப்படி ப்ரீமெச்சூரா பிறந்த குழந்தை பெண் குழந்தையா இருந்தா சர்வைவர். எல்லாத்த விட இன்னைக்கு பெருவாரியான மூட்டு வலிக்கு எடை முக்கியமான எடைய குறையும். ஆண்கள் வந்து இந்த உணவை சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது, பெண்கள் வந்து இந்த உணவெல்லாம் சாப்பிட்டா நல்லது அப்படின்னு நீங்க எதை நினைக்கிறீங்க? பெப்பர் தான் வந்து மிக மிக முக்கியமான. ஏன்னா 10 மிளகு இருந்தால் பகைவன் வீட்டிலும் உணவு இருந்தலாம். தொடர்ந்து பல்வேறு துறைகள்ல இருக்கிற பிரபலங்களை நான் இன்டர்வியூ பண்ண போறேன். And so be connected, subscribe this channel, Avaluvam Under the Sun.